ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பைத்தன் சீரிஸ் தமிழ். போன வீடியோவில் வந்து நம்ம பைத்தன் செட்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பைத்தன் டிக்ஷனரி என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த பைத்தன் டிக்ஷனரிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்குது. ஸோ இந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வந்து பைத்தன் டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. ஸோ பைத்தன் டிக்ஷனரின்னா என்ன? ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு செட் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து கீ அண்ட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம காண்டாக்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். காண்டாக்ட் ஆப் இருக்குல்ல, ஸோ அதை எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சர்டன் நேம்ஸ் இருக்கும். ஸோ அந்த நேம்ஸ்குள்ளே வந்து அவங்க ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ இங்கே வந்து கீஸுங்கிறது அவங்க நேமு, வேல்யூஸுங்கிறது அவங்க ஃபோன் நம்பர். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ வந்து இப்படி தான் நம்ம வந்து ஒரு இதை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இது வந்து நம்ம வந்து கீ வேல்யூவை தான் மென்ஷன் பண்ணுவோம், வெறும் வேல்யூவை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ பைத்தான் டிக்ஷனரியை பார்த்தீங்கன்னா 3 ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன ரூல் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர், changeable and allow duplicate values. ஸோ ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி தரோமோ, எப்படி வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டில் வந்து பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் சேஞ்சபிள். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த டிக்ஷனரி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா நம்ம அதை எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் allow duplicate values, don't allow duplicate values. ஸோ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேமாகவே ஒரு டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து கான்டாக்ட் நேமில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 பேர் இருக்கும். எப்படியோ வந்து ஒரு ராமன் வச்சுக்கோங்களேன். ஸோ ராமன் சொல்லிட்டு 2 பேர் இருக்கலாம். ஸோ அவங்க ஃபோன் நம்பர் வேறையாக இருக்கும். 2 நம்பருமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, யூனிக்காக இருந்துச்சுன்னா அது ஒரே கான்டாக்டாக தான் சேவ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பைத்தான் டிக்ஷனரியில் வந்து பார்த்தீங்கன்னா இட் டோன்ட் அலோ டூப்ளிகேட் வேல்யூஸ். ஆனால் வந்து கீ நேம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம். ஸோ சொன்ன மாதிரி ராமுங்கிறது பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகலாம். ஓகே, நம்ம வந்து எப்படி வந்து பைத்தான் டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட டேட்டாஸ்லாம் நான் ஃபில் பண்ணணும். ஸோ நான் டேட்டாங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது நான் நான் டிக்ஷனரிக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு டப்பிள்க்குலாம் வந்து நம்ம எல்லா ப்ராக்கெட்ஸுமே யூஸ் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம என்ன ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் கேர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செட்டுக்கும் நம்ம கேர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம், டிக்ஷனரிக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம இங்கே வந்து கீ வேல்யூஸ் டிஃபைன் பண்ணோம்னா அது டிக்ஷனரியாக வந்து அது வந்து டேட்டா டைப் வந்து டிஃபைன் பண்ணிக்கும். ஸோ வந்து நான் இப்போ வந்து அவனோட நேம் எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் நேம்னு சொல்லிட்டு ஒரு கீ வேல்யூ நான் டிஃபைன் பண்ணுறேன். அண்ட் தென் நான் அதோட வேல்யூ நான் டிஃபைன் பண்ணணும்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம 2 டாட் வச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ராம்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். அண்ட் தென் கம்மா யூஸ் பண்ணி இந்த கீஸையும் வேல்யூஸையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து என்ன கிளாஸ், அவன் என்ன கிளாஸ் படிக்கிறோம். ஸோ நான் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கீ அசைன் பண்ணுறேன். அதுக்கு வேல்யூ வந்து நான் வந்து 4ன்னு சொல்லி நான் தரேன். அண்ட் தென் ஃபைனலாக என்ன வைக்கலாம், ஸோ இயர். ஸோ எத்தனாவது இயர் படிக்கிறான், இந்த இயரில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2021 நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டா டைப் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நான் இப்போ பிரிண்ட் பண்ணேன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் என்ன ஆர்டரில் வந்து தந்திருக்கணும், எந்த ஆர்டரில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும் அதே ஆர்டரில் தான் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ரூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சக்ஸஸாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர். ஸோ இப்படி தான் வந்து ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஆர்டர் வந்து ஒர்க் ஆகுது. எத்தனை வாட்டி பிரிண்ட் பண்ணாலும் இது வந்து சேஞ்ச் ஆகாது, அதே ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ ஓகே, வந்து நம்ம இப்போ வந்து எப்படி வந்து டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி கீ வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து கீ நேமுங்கிறது தான் கீ அண்ட் ராமுங்கிறது வேல்யூ. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே ஸ்பெசிஃபை பண்ணும்போது நடுவில் வந்து இந்த 2 டாட் வச்சு நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறோம். ஸோ கீ வேல்யூ பேரை வந்து நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுறோம்னா கம்மா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம். ஸோ ஓகே, உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து வெறும் வேல்யூஸ் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அது செட்டாக கன்சிடர் பண்ணும். இது நீங்கள் வந்து கீ வேல்யூ அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா பைத்தன் வந்து அது டிக்ஷனரின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணிடணும். ஸோ நான் இப்போ வந்து இதோட டைப் நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து டிக்ஷனரின்னு காமிக்கும். ஸோ நான் இப்போ பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிக்னு வருது. ஸோ ஷார்ட் ஃபார்முக்கு டிக்ஷனரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன் பைத்தன்ஸ் சேஞ்சபிள் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்ம வந்து லைக் வந்து முன்னாடி லிஸ்ட்டு டப்பிளில் பார்த்தீங்கன்னா வந்து மேனிப்ளிகேஷன் பண்ணியிருப்போம், செட்லேயும் மேனிப்ளிகேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இதுக்கும் சர்டன் மேனிப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ மேஜர் என்ன யூஸ் பண்ணுறாங்க, மோஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்க
அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இதில் இருக்கிற கீ வேல்யூஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் printfலேயே வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும்னா அதோட வேரியபிள் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் தென் இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நான் இதை பாஸ் பண்ணுறேன். என்னென்னா எனக்கு எல்லா கீஸுமே எனக்கு வந்து ரிசல்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து முன்னாடி வந்து டிக்ஷனரி கீஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி மென்ஷன் ஆகிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேமுங்கிறது கீ அண்ட் கிளாஸுங்கிறது கீ, அதே மாதிரி இயருங்கிறது இங்கே ஒரு கீ. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் பிரிண்ட் ஆகலை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு கீஸ் மட்டும் எனக்கு ஃபெச் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டன். அப்புறம் வந்து நம்ம வந்து எனக்கு வேல்யூஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். கீஸுக்கு ஃபங்க்ஷன் பதிலாக நம்ம வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாத்தோட வேல்யூஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கிறது அண்ட் தென் கீயை ஃபெச் பண்ணி எடுக்கிறது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், எப்படி ரெண்டு லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணுறது. ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீக்கு அசைன் ஆகும், இன்னொரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூஸ் அசைன் ஆகும். ஸோ வந்து நான் இப்போ வந்து ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நான் செட்டு வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். செட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சர்டன் வேல்யூஸ் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ நவீன் அண்ட் தென் கிரண், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் என்கிட்ட கீஸில் வந்து இந்த வேல்யூஸ் இருக்குது. அண்ட் தென் வேல்யூஸ்குள்ளே நான் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன், அதுக்குள்ளே அதோட வேல்யூஸ் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் அண்ட் தென் ஜாவா அண்ட் ஜேஎஸ். ஓகே, ஸோ இது எப்படி நான் வந்து ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். இப்போ வந்து நான் வந்து டேட்டாங்கிற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டாங்கிற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ வந்து அதுக்கு என்ன பண்ணணும், ரொம்பவுமே சிம்பிள். நம்ம ஃபஸ்ட்டு அந்த டிக்குங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு விச் மீன்ஸ் டிக்ஷனரின்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் போட்டிருந்தோம். போட்ட பிறகு ஸோ ஜிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த ஜிப்பு ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா ரெண்டு பேராமீட்டர்ஸ் வேணும், அது கீஸ் வேணும், வேல்யூஸ் வேணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வேரியபிள் வந்து கீஸ்ன்னு இது கீஸ்ன்னு நீங்கள் அசைன் பண்ணணும்ல, ஜஸ்ட் நீங்கள் நேம்னு கூட அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நேம்ஸ் நான் போட்டுக்கிறேன் அண்ட் தென் இது லாங்குவேஜ். ஓகே, ஸோ நான் இந்த இது வந்து நான் கால் பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் கால் பண்ணணும் அண்ட் தென் செகண்ட் பேராமீட்டர் வந்து நம்மளுக்கு லாங்குவேஜ். ஸோ நான் இதை வந்து இங்கே வந்து கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஜிப்புங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒட்டுக்கா, அதாவது இப்போ வந்து நவீனுக்குன்னா பைத்தானுங்கிற வேல்யூஸ் அசைன் பண்ணுவோம், அதே மாதிரி கிரணுக்கு ஜாவான் அசைன் போகும், ஹர்ஷாக்கு ஜேஎஸ்ன்னு அசைன் ஆகும். ஸோ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நவீனுங்கிறது கீ அண்ட் பைத்தானுங்கிறது பார்த்தீங்கன்னா வேல்யூஸில் போயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ரெண்டு லிஸ்ட்டை வச்சுட்டு அதை எப்படி நம்ம டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு லிஸ்ட்டில் ஃபுல்லுமே கீஸ் அண்ட் இன்னொரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வேல்யூஸ், அது எப்படி நம்ம வந்து அசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். யூஸிங் ஜிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எல்லா டேட்டா டைப்ஸுமே மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டோம். இட்ஸ் மீன்ஸ் லிஸ்ட்டு, செட், டப்பிள் அண்ட் டிக்ஷனரி. ஸோ இது வந்து ரொம்பவுமே மேஜரான கான்செப்ட்ஸ். இது எல்லாமே இந்த கான்செப்டோட பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் தென் அதோட ரூல்ஸ், அதோட மேனிஃபிகேஷன்ஸ், அதெல்லாம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்டு மேஜர் யூஸ் பண்ணுவோம், டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன் டப்பிள் யூஸ் பண்ணுவோம், செட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட் பைத்தானில், ஒரு பேசிக்கான டேட்டா டைப். ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ரேஞ்ச்னால் என்னென்னு பார்க்கலாம்.